Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 2ல example 2.21 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா express each of the following surds in its simplest form அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கிற surd வந்து நம்ம simplest formல எழுதணும். cube the root of 108. அதுவும் இல்லாம இன்னொரு क्वेश्चனும் கேட்டிருக்காங்க. And find its order, radicand and coefficient. ரெண்டு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத போகிறோம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னதுன்னா இது நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிங்க 108க்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள் 2 5s are 10, 2 4s are 2. மறுபடியும் 2 டேபிள் 2 2s are 4, பேலன்ஸ் 1 14, 2 7s are 14. அடுத்து 3 டேபிள் 3 9s are 27. மறுபடியும் 3 டேபிள் 3 3s are 9. மறுபடியும் 3 டேபிள் 3 1s are 3. ஸோ இப்போ 108 நம்ம எப்படி எழுதுறோம்னா கியூப் த ரூட் ஆஃப் 2 2 அப்புறம் வந்து 3 3யோட ப்ராடக்டாக எழுதுறோம். இப்போ கியூப் த ரூட் அப்படின்னா என்னதுன்னா சேம் 3 நம்பரை பேர் பண்ணணும். சேம் 3 நம்பர்ஸ். ஃபோர்த் ரூட்னா சேம் 4 நம்பரை பேர் பண்ணணும். இப்போ இந்த 2 2க்கு பேர் இல்லை, ஸோ அது தனியாக ரூட்குள்ளேயே அப்படியே தான் இருக்கும். இப்போ பேரான நம்பர் என்ன ஆகும்னா ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். ஒரு 3, அதாவது இதை 3 கியூப்னு எழுதுவோம். அந்த கியூபுக்கும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அதனால் டைரெக்டாக நம்ம அந்த 3யை வந்து கியூப் த ரூட்டை விட்டு வெளியே எழுதுறோம். அடுத்து வந்து மீதி இருக்கிறது அப்படியே கியூப் த ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. பவர் 4. அதாவது நம்ம அதாவது இதை இன்னொரு ஸ்டெப்பாகவே எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இங்கே எழுதுகிற பாருங்கள் கியூப் த ரூட் ஆஃப் 2 × 2 × 3 கியூப் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 3 கியூப் வந்து வெளியே வந்துடும். அதாவது கியூப் த ரூட் ஆஃப் 3 கியூப் × கியூப் த ரூட் ஆஃப் 2. இதுக்கு பேர் இல்லைல்ல அப்படியே இதோட வேல்யூ தான் 3. அதை தான் நான் டைரெக்டாக எடுத்துட்டேன். இதோட வேல்யூ 3, இது அப்படியே இருக்குது. சரிங்களா? இப்போது இதுக்கு நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க, ரேடிகண்ட் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டர் அப்படின்னா என்னதுன்னா இதுதான் ஆர்டர், சேம் ஆர்டர் 3. ரேடிகண்ட் அப்படின்னா என்னதுன்னா உள்ளே இருக்கிற நம்பர். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னதுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 3. அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து ஆர்டர், இதுக்கு பேர் வந்து ரேடிகண்ட், இதுக்கு பேர் வந்து கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆர்டர் இதுக்கு பேர் சேம் ஆர்டர். ஓகே, புரியுதுங்களா? இதில் இன்னொரு சம் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா கியூப் த ரூட் ஆஃப் 1024 the whole power -2. இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதை வந்து பிரேக் பண்ணுங்கள். 1024 பிரேக் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 டேபிள் பண்ணுறேன். 2 5s are 10, 2 1s are 2, 2 2s are 4. 2 டேபிள் 2 2s are 4, பேலன்ஸ் 1 11, 2 5s are 10, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12. மறுபடியும் 2 டேபிள் 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 16, 2 8s are 16. மறுபடியும் 2 டேபிளில் வரும் 2 6 are 12, 2 4s are 8. மறுபடியும் 2 டேபிள் 2 3s are 6, 2 2s are 4. மறுபடியும் 2 டேபிள் வரும் 2 1s are 2, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12. மறுபடியும் 2 டேபிள் 2 8s are, மறுபடியும் 2 டேபிள் 2 4s are, மறுபடியும் 2 டேபிள் 2 2s are, மறுபடியும் 2 டேபிள் 2 1s are. இப்போ எத்தனை 2 வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா கியூப் த ரூட் ஆஃப் இது வந்து கியூப் த ரூட் இருக்குல்ல, அதனால் 3 சேம் நம்பரை பேர் பண்ணி இப்போவே எழுதிக்கிறேன். ஏன்னா 10 2s எழுதணும் இல்லையா, அதனால் 3 சேம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 கியூப் 2 கியூப் 2 கியூப். ஒரே ஒரு 2 மட்டும் தனியாக இருக்குது, அப்படியே விட்டுறலாம். அப்படியே வச்சுக்கலாம், அதை விட்டுறக்கூடாது, வச்சுக்கலாம். ஸோ பவர் -2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கியூப் ரூட்டெல்லாம் உள்ளே கொண்டு போக போகிறோம். சரிங்களா? அதாவது இதுக்கு கியூப் ரூட் எடுக்கும் போது 2 எல்லாம் வெளியே வந்துடும். 2 × 2 × 2ன்னு வரும். இது அப்படியே இருக்கும். கியூப் ரூட் ஆஃப் 2 அப்படியே தான் இருக்கும். ஹோல் பவர் -2. புரியுதுங்களா? இதற்கெல்லாம் கியூப் ரூட் எடுத்தாச்சு. இதுக்கு கியூப் ரூட் எடுக்க முடியாதனால அப்படியே இருக்குது இதுக்கு கியூப் ரூட். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. 8 × கியூப் ரூட் ஆஃப் 2 the whole power -2. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ். பவர் நெகட்டிவ்ல இருக்கும் போது ரெசிப்ரோக்கல் எடுத்தால் பவர் வந்து பாசிட்டிவாக ஆகிடும்.
ஞாபகம் இருக்கு இல்லையா? ரெசிப்ரோக்கல் அப்படின்னா எழுதுனா அப்படியே நியூ மாற்றி மாற்றி எழுதணும். ரெசிப்ரோக்கல் அப்படியே இது கீழே வந்துடும், பை 1 இருக்குன்னு அர்த்தம், அது மேலே போயிடும். அப்போ பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த 2 வந்து ரெண்டுத்து கூட எழுதுறேன். 1/8 ஸ்கொயர் இன்டூ கியூப் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போ 1/8 ஸ்கொயரை 1/64ன்னு எழுதுகிறோம் இன்டூ 1/கியூப் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த 1/64 இன்டூ இது எப்படி எழுதலாம்னா கியூப் ரூட் ஆஃப் இந்த 2 வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை ஆகும்போது கியூப் ரூட் ஆஃப் 4ன்னு வரும். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா இதை 1/64 இன்டூ இந்த கியூப் ரூட்டை காமனாக எழுதிக்கலாம். ஏன்னா மேலே வந்து 1 தானே இருக்குது, 1க்கு கியூப் ரூட் எடுத்தாலும் 1 தான் வரும், அதனால் காமனாக எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இதோட ஆர்டர் வந்து இதுதான் ஆர்டர் 3. அடுத்து வந்து ரேடிகண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரேடிகண்ட் 1/4. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது 1/64. கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இதை எழுதுகிற மாதிரி இருக்கும். பவர் வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிட்டு, அதாவது பாசிட்டிவாக மாற்றணும்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நம்பரை வந்து இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டு கியூப் ரூட்னா 3 சேம் நம்பர் பேர் பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட்னா 2 சேம் நம்பர் பேர் பண்ணுங்கள், ஃபோர்த் ரூட்னா 4 சேம் நம்பர் பேர் பண்ணிவிட்டு பேரான நம்பரை ரூட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு பேர் ஆகாத நம்பரை அந்த பவருக்குள்ளேயே ரூட்குள்ளேயே வச்சுருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.